கல்டா இன்ஃபோ தமிழ். அமானுஷ்யம், பேய் இதெல்லாம் உண்மையே கிடையாது, இப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு பல பேர் சொன்னாலும் இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் கேமராலையும் சிசிடிவி ஃபுட்டேஜ்லையும் பதிவாகி பீதியை கிளப்பின பல வீடியோக்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் திகிலாகவும் இருக்குன்னு சொல்லலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, பேய் இருக்கா இல்லையா, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2017 ஜனவரி 4 வெளியான ஒரு கேமரா ஃபுட்டேஜ் தான் இது. இந்த உருவம் பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக எலும்புக்கூடு மாதிரி ரொம்ப உயரமாக இருந்திருக்கு. ஒரு சில குரூப் ஆஃப் கேம்பர்ஸ் அவங்களுடைய கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மரங்கள் நிறைஞ்ச ஒரு காட்டு பகுதிக்கு போகிறாங்க. அந்த இடத்துல இருட்டாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல மையான அமைதி நிலவுது. அந்த இடத்துல காத்தோடைய வேகத்தினால ஒரு வித்தியாசமான சத்தம் எழும்புது. அது பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த இடத்துல டார்க்கான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இருட்டான பகுதியை நோக்கி இவங்க திரும்பவுமா நடந்து போகிறாங்க. அந்த இடத்துல தான் இப்படி ஒரு உருவத்தை பார்க்குறாங்க. இந்த உருவத்தை பார்த்த உடனே இந்த உருவமும் இவங்களை பார்த்து இவங்களை நோக்கி வேகமாக ஓடி வருது. உடனே அவங்க கேமராவை டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு வெளியேறுறாங்க. இந்த ஒரு ஃபுட்டேஜ் அந்த கேமராவில் பர்டிகுலராக இந்த சமயத்தில் மட்டும் பதிவாகியிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சோம் பழிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே வந்துட்டாங்க. இதே மாதிரியான ஒரு உருவம் 2016 நவம்பர் 19 ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து டனல் பகுதிக்கு, அதுவும் டார்க்காக இருந்த ஒரு டனல் பகுதிக்கு போகிறாங்க. அந்த இடத்துல இப்படி ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. அடுத்த ஃபுட்டேஜில் நீங்கள் பார்க்க போகிறது கேவ்ஸ் கார்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கேவ், அதாவது குகையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நிறைய மரங்கள் நிறைஞ்ச காட்டு பகுதிக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அவங்க பார்த்த விஷயந்தான் இந்த உருவம். பார்க்குறதுக்கு மண்டை ஓடு மாதிரி இருந்திருக்கு. அதனுடைய பாதி உடம்பை மட்டும் இந்த குகையிலேருந்து வெளியே நீட்டி அவங்கள பயமுறுத்துகிற வகையில் வெளியே வந்திருக்கு. இந்த ஃபுட்டேஜ் இன்டர்நெட்டில் பயங்கரமாக வைரலும் ஆகியிருக்கு. இதை பார்த்த ஏலியன் என்தூசியாஸ்டாக இருப்பாங்க இல்லையா, அதாவது ஏலியனை பற்றி தெரிஞ்சுக்க அதிகமாக ஆசைப்படுற ஆராய்ச்சியாளர்களாக இருப்பாங்கள்ல, அவங்களாம் கொஞ்சம் கூட பேச்சு மூச்சு இல்லாமல் ஸ்டம்பிள் ஆகி நின்றுருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த இன்சிடெண்ட்டில் பஸ் டிரைவர் ஒருத்தர் பஸ்ஸில் ஏறி உட்காந்து அவருடைய பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அடுத்ததாக என்ன நடந்துச்சுன்னா, அதில் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் எல்லாருமா உட்காந்து ஜாலியாக விளையாண்டுட்ருக்காங்க. அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிரர் மூலமாக பின்னாடி பார்க்குறாரு. அதில் ஒரு சின்ன குழந்தைங்க கூட இல்லை, எல்லாருமே டக்குன்னு மாயமான மாதிரி ஆகியிருக்காங்க. இதை பார்த்த உடனே அவர் உடனே வேகமாக எழுந்திரிச்சு பின்னாடி போயிருக்காரு. ஆனால் ஒரு சின்ன ஜன்னல் கூட ஓப்பன் ஆகலை, டோருமே ஓப்பன் ஆகலை, எல்லாமே லாக் ஆகி தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த சில்ட்ரன் டக்குன்னு மறைஞ்சு போனது எப்படி அப்படிங்கிறது இன்டர்நெட்டில் பயங்கரமாக வைரலும் ஆகியிருக்கு. அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது செர்னோபிலில் ஏற்பட்ட ஒரு வித்தியாசமான மர்மமான சிரிப்பு சத்தம் தான். அதாவது உக்ரைனில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் தான் இந்த செர்னோபில். இது வெடித்து பயங்கரமாக டேமேஜ் ஆகி அந்த இடம் முழுக்க அதனுடைய ரேடியேஷன் பரவுது. இதனால் அந்த ரேடியேஷனால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 31 பேர் இறந்து போகிறாங்க. இந்த செர்னோபிலில் பல மர்மமான விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் ஒன்று தான் இந்த செர்னோபிலை இரவு நேரத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போன எக்ஸ்ப்ளோரர்ஸ்க்கு கிடைச்ச ரொம்பவும் திகிலூட்டக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இடத்துல சின்ன குழந்தைங்க விளையாடக்கூடிய ஜெயின்ட் வீல்ஸ் இருக்குது. இந்த ஜெயின்ட் வீல்ஸ் பக்கத்தில் சின்ன குழந்தைங்க விளையாடும் போது எப்படி பேசி சிரிப்பாங்களோ அதே மாதிரியான சத்தம் கேட்டிருக்கு. இந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு இந்த சத்தத்தை நோக்கி பின்தொடர்ந்து போனவங்களுக்கு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு பழைய ஸ்கூல் பில்டிங் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல சின்ன குழந்தைங்களுடைய மொத்தமான சிரிப்பு சத்தம் கேட்டுகிட்டே இருந்திருக்கு. திடீர்னு பார்த்தா மயான அமைதி நிலவி இருக்கு. அந்த சிரிப்பு சத்தம் எங்கே போச்சுன்னே தெரில. உடனடியாக இங்கே போன எக்ஸ்ப்ளோரர் அந்த இடத்த விட்டு வேகமாக வெளியே வந்துட்டார். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஏர்போர்ட்டில் நடந்த மர்மமான விஷயம். இந்த இடத்துல சூட்கேஸோடு நின்றுட்டுருக்கிற ஒருத்தர் டக்குன்னு கண்ணுமிக்கிற நேரத்தில் காணாமல் போகிறாரு.
இந்த விஷயம் ஏர்போர்ட்டில் செக்கிங்காக, அதாவது செக்யூரிட்டி செக்கிங்காக க்யூவில் நின்றுட்டு இருக்கிற பேசஞ்சர்ஸ் கிட்ட நடந்த ஒரு விஷயந்தான். இது சிசிடிவி கேமராவில் மட்டும் பதிவாகலை. இந்த பொண்ணுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பர்சனை பாருங்க. இவர் அவருடைய ட்ராலி பேக்கோடு நின்றுட்டு இருக்கிறாரு. கண் இமைக்கிற சமயத்தில் இந்த ட்ராலி பேக்கை மட்டும் விட்டுட்டு அவர் காணாமல் மாயமாக போயிடுறாரு. இதை பார்த்த உடனே இவருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த இந்த பொண்ணு ஷாக் ஆகி பதறி ஓடுறாங்க. இந்த விஷயம் சிசிடிவி கேமராவில் மட்டும் பதிவாகலை. இந்த இடத்துல நின்றுட்டு இருந்த பல பேர் இதை நேரடியாக பார்த்துருக்காங்க. இதே மாதிரியான ஒரு விஷயம் இன்னொரு ஏர்போர்ட்லேயும் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒருத்தங்க அவங்களுடைய போர்டிங் கேட்டுக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கிற சமயத்தில் அந்த உமன் அவங்களுடைய ட்ராலி பேக்கை மட்டும் போட்டுட்டு திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. அதாவது மாயமாக மறைஞ்சிடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த பக்கத்தில் இருந்த எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்குறத பாருங்களேன். இதுவுமே சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருக்கு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மூவிங் மேன்குயின். ஒருத்தர் ஒரு அபேண்டன் பில்டிங், அதாவது ரொம்ப பாழடைஞ்ச பில்டிங்கில், யாருமே இல்லாத பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போகிறாரு. இந்த இடத்துல பாத்ரூம் வழியாக உள்ளே நுழைஞ்சு போகும்போது அந்த இடத்துல ஒரு மர்மமான உருவம் நின்றுட்டுருக்கு. அது திடீர்னு கீழே விழுற மாதிரி பார்க்குறாரு. இந்த உருவத்தை யாரும் தள்ளி விடலை, அதுவே கீழே விழுது. அது பக்கத்தில் வேகமாக ஓடி போய் பார்த்தப்போ அது ஒரு மேன்குயின் அப்படிங்கிறது தெரிய வருது. அதாவது சிலை அப்படிங்கிறது தெரிய வருது. ஏதோ வினோதமாக மர்மமான ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது மட்டும் இவருக்கு புரியுது. அதனால் இவர் வெளியே வேகமாக ஓடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் வெளியே ஓடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த இடத்த விட்டு வெளியே போகணும் அப்படின்னா இவர் ஏறி வந்த நீளமான ஸ்டேர்கேஸில் இருந்து இறங்கி போக வேண்டியது இருக்குது. இவர் அந்த ஸ்டேர்கேஸை அடைஞ்சி ஒவ்வொரு அடியாக எடுத்து கீழே வைக்கும்போது இவருக்கு கூட இன்னொரு ஃபுட் ஸ்டெப் உடைய சவுண்டும் கேட்குது. வேற யாரோ இவரை நோக்கி ஓடி வர மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. இவர் பின்னாடியே இந்த மாதிரியான ஒரு ஃபுட் ஸ்டெப் சவுண்டு கேட்ட உடனே இவர் பின்னாடி திரும்பி கூட பார்க்காம வேகமாக அந்த இடத்துல இருந்து கீழே இறங்கி வெளியே ஓடிடுறாரு. நல்ல வேலையாக இவருக்கு எதுவுமே ஆகலை. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டாட்லர் வித் சூப்பர் பவர். சின்ன குழந்தைங்களுடைய ஒவ்வொரு மொமெண்ட்டையும், அவங்க நடக்கிறதுல இருந்து அவங்க விளையாடுறதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் கேமராவில் கேப்சர் பண்ணுறது இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அப்படி ஒரு அப்பா அவருடைய குழந்தைய வீடியோவில் கேப்சர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த குழந்தைங்களுடைய சேஃப்டிக்காக போடப்பட்ட கேட் வழியாக இந்த குழந்தை வேகமாக ஓடி வருது. இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் இந்த கேட் ஓப்பனே ஆகலை, லாக்கில் தான் இருக்குது. ஆனால் இந்த குழந்தை இது வழியாக ஊடுருவி வர மாதிரி தெரியுது. இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாச்சு, பல டிபேட்டுக்கும் உள்ளாச்சு. அதாவது இந்த கேட்டில் இருக்கக்கூடிய கம்பிகள் வழியாக இருக்கக்கூடிய கேப் வழியாக தான் இந்த குழந்தை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும், இல்லை இந்த குழந்தைக்கு சூப்பர் பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எந்த அனிமலை ரோபோட்டாக மாற்றணும்னு ஆசை அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு சின்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு லயன் வளர்க்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது பாசிபிள் இல்லை அப்படிங்கிறதுனால லயன் ரோபோட்டை உருவாக்கி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக மார்க்கெட்டில் லயன் ரோபோட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.